நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். 3ஆம் நிலை தெய்வங்கள் 2ஆம் நிலை தெய்வங்களுக்கு உதவி செய்யும் துணை தெய்வங்களாக உள்ளார்கள். அப்படிப்பட்ட 3ஆம் நிலை தெய்வங்கள் பரபிரம்ம லோகத்தில் இருந்தபோது சாபங்களை பெற்றவர்கள், பாவங்களை செய்தவர்கள், சிலர் தெய்வங்களின் போர் வீரர்களாகவும் இருந்தவர்கள். பொதுவாக அப்படிப்பட்ட 3ஆம் நிலை தெய்வங்கள் முதலில் மானிட அல்லது விலங்குகள் உருவில் அவதரிக்கின்றன. பின்னர் ஒரு காலகட்டத்தில் கிராம தேவதைகள் ஆன பின்னர் தாம் இருந்த ஊர் மக்களை காத்தபடி காவல் தெய்வமாகவும் இருப்பார்கள். ஆலயங்களில் மூல தெய்வங்களுக்கு பாதுகாப்பு தரும் ஆலய காவல் தெய்வங்களாக பணிபுரிவார்கள். கிராம தேவதைகளில் சிலர் 2ஆம் நிலை தெய்வங்களில் இருந்தும் வெளியானவர்கள் ஆவார்கள். குலதெய்வங்கள் என்ற கருத்து இந்தியாவின் தெற்கு பகுதியில் மட்டுமே உள்ளது. அதே நேரத்தில் வடக்கு பகுதிகளில் காணப்படவில்லை. அங்கெல்லாம் குறிப்பிட்ட தெய்வங்களுடன் அடையாளம் காணப்படும் பல ஜாதி பிரிவுகள் மட்டுமே இருந்தன. அவற்றை அவர்கள் இஷ்ட தெய்வங்கள் அல்லது தங்கள் குலத்திற்கான, அதாவது ஜாதி பிரிவின் தெய்வங்கள் என்று வணங்குகின்றார்கள். வட இந்தியாவில் கிராம தெய்வங்கள் என்ற கருத்து பெரும்பாலும் காணப்படவில்லை. ஆனால் பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் ஒரிசாவின் சில பகுதிகளை தவிர பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்களில் கிராம தெய்வங்களை வணங்குகிறார்கள். பொதுவாக சிவகணங்கள், நாகங்கள், மோகினிகள், யோகினிகள், காளி மற்றும் பைரவர் ஆகியோர் கிராம நுழைவாயில்களில் அல்லது கிராம நுழைவாயிலில் உள்ள ஆலயங்களில் காவல் தெய்வங்களாக காணப்படுகின்றார்கள். அந்த சிலைகளில் சில சிலைகள் இடுப்பு வரை மட்டுமே அல்லது முகத்தை காட்டும் விதத்தில் மட்டுமே காணப்படுகின்றன. அந்த தெய்வங்கள் தங்கள் பகுதியை காவல் காப்பதாக கிராம மக்கள் நம்புகிறார்கள். அந்த தெய்வங்களைத் தவிர ஆஞ்சநேயரும் காவல் தெய்வம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆரஞ்சு நிறத்தில் வைக்கப்பட்டுள்ள கற்களை ஆஞ்சநேயர் என்றும், அவர் தீய ஆவிகளையும் தீய சக்திகளையும் துரத்தி அடித்து கிராமத்தை பாதுகாப்பதாக நம்புகின்றார்கள். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.